ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். புதன்கிழமை காலையில் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு பார்க்கலாம். ஹெல்தியான டேஸ்டியான கோதுமை முருங்கைக்கீரை அடை தாங்க பண்ண போகிறேன். இதுக்கு வானலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பூண்டு பொடியாக நறுக்கணும். பூண்டு மிக்சிங் போடலாம். நான் பொடியாக கட் பண்ணியாச்சு. வெங்காயம் பொடிசாக நறுக்கணும். வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறைய இருந்தால் அடை நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் இல்லை, அதனால் நான் காஞ்ச மிளகாய் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி போட்டாச்சு. பச்சை மிளகாய் போட்டாலும் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் எங்கிட்ட இல்லை, அதனால் காஞ்ச மிளகாய் 1-2 தூள் பண்ணி போட்டாச்சு. உப்பு சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா பாதி வதங்கினா போதும், ஏன்னா தோசையில் வேக போகும். கீரையை உருவி அலசி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. காரம் கூட வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையும் சேர்த்து வதக்கியாச்சு. முருங்கைக்கீரை ரொம்ப வதங்கணும் இல்லை, கொஞ்சம் வதங்கினாலும் போதும். என்னன்னா தோசையில் 5 நிமிஷம் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். முறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் மைதா மாவுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து ஏற்கனவே நான் கலந்து வச்சாச்சு. அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தோசை பதத்துக்கு இருந்தால் தான் அடை ஊற்ற நல்லாயிருக்கும். தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். இது ராகி மாவுலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் செஞ்சேன். வழக்கம் கூட தோசை ஊற்றுற மாதிரி தவாவில் தோசையை ஊற்றிடலாம். இதுக்கு தொட்டுக்க சட்னி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்தியான கோதுமை முருங்கைக்கீரை அடை ரெடி ஆகிடுச்சு. நிறைய முருங்கைக்கீரை நிறைய வெங்காயம் போட்டு பண்ணலாம். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான முருங்கைக்கீரை கோதுமை அடை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட வேண்டியது தான். வாங்க சாப்பிட்லாம்.